ப்ராப்ளம் கிரிட் கேம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, we are given a 0 indexed 2D array of size 2x n. 2x n ரெண்டு ரோ தான் இருக்கும். நம்பர் ஆஃப் காலம்ஸ் எத்தனை வேணா இருக்கலாம், ரைட்? ஸோ அதில் இருக்கிற ஒரு வேல்யூ எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, எவ்வளோ அந்த வேல்யூ என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, இட் ரெப்ரசன்ட்ஸ் த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் தட் இண்டெக்ஸ். அந்த ரோ கமா காலமில் இங்கே 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, இங்கே 5 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ 2 ரோபோட்ஸ் வந்து இந்த கேமை விளாட்றதுக்கு. ஓகே, ஸோ போத் த ரோபோட் இனிஷியலி ஸ்டார்ட் அட் 0,0 அண்ட் வாண்ட் டு ரீச் 1,n-1. ஸோ 0,0 ஸ்டார்ட் பண்ணி 1,n-1 என்ற n காலம்ஸ் இருக்குன்னா 1,n-1 வந்து இந்த லாஸ்ட் வேல்யூ. ஸோ இங்கே ஆரம்பித்து இங்கே வரணும். ஈச் ரோபோட் மே மூவ் ஒன்லி ரைட் டு r,c ஆர் டவுன். அதாவது r,cலேருந்து ரைட்டு மூவ் பண்ண என்ன அர்த்தம், காலம் மட்டும் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டாக? சேம் ரோ காலம் மட்டும் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். இல்லைனா கீழே வரலாம், கீழே வந்தால் ரோ இன்க்ரீஸ் ஆகும், காலம் சேமாக இருக்கும், இங்கேருந்து இங்கே வர்றது. ஓகே, ஸோ அட் ஸ்டார்ட் ஆஃப் த கேம் த ஃபஸ்ட் ரோபோட் மூவ்ஸ் ஃப்ரம் 0,0 to 1,1. ஃபஸ்ட்டு ரோபோட் ஏதோ ஒரு பாத்து எடுக்குது, ரைட்டு? கீழே வந்து இப்படி வரலாம், இல்லைனா இப்படி போய் இப்படி வரலாம், இல்லைனா கடைசியாக போய் இப்படி வரலாம். ஸோ ஏதோ ஒரு பாத்து எடுத்து இந்த கடைசிக்கு வந்துருச்சு. ஓகே, கலெக்டிங் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆன் இஸ் பாத். எல்லா பாயிண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி வந்துருச்சு. கலெக்ட் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் அந்த இடத்துலாம் 0 தான் இருக்கும். ஸோ இப்படி வந்துருச்சு அப்படின்னா இந்த இடம்லாம் 0 ஆகிடும், ரைட்? இந்த இடம்லாம் 0 ஆகிடும். ஸோ நவ் ஃபார் ஆல் த செல்ஸ் ட்ராவல்ஸ்டு, அது ட்ராவல்ஸ் பண்ணதெல்லாம் செட் டு 0. த செகண்ட் ரோபோட் மூவ்ஸ் ஃப்ரம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 0,0 1,1 வரணும், கலெக்டிங் ஆல் த பாயிண்ட்ஸ். ஸோ அவங்க பாத் வந்து இன்டர்செக்ட் ஆகலாம். ரெண்டும் வந்து இது வந்து ரோபோட் 1ஓட பாயிண்ட் பார்த்து, இது வந்து ரோபோட் 2ஓட பார்த்து. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரோபோட் வாண்ட் டு மினிமைஸ் த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கலெக்டட் பை த செகண்ட் ரோபோட். ஃபஸ்ட்டு ரோபோட் என்னன்னா, அது ஒரு கிரீடி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு போகிறோம், அதனால் நம்ம வந்து அதிக பாயிண்ட்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணுற பார்த்து அதை சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ செகண்ட் ரோபோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸாக வந்து கிடைக்கும், ரைட்? ஸோ ஆனால் செகண்ட் ரோபோட் என்னென்னா, சரி அது இருக்கிறதுலே அதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ண பார்க்கணும். ஓகே, அதை வந்து நம்ம இருக்கிற பாயிண்ட்ஸ்லேயே அதுக்கு வந்து மேக்ஸிமமான பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கணும், ரைட்? அப்படி வந்து அது செக் பண்ணணும். ஓகே, ஸோ ரெண்டு ரோபோட்ஸுமே ஆப்டிமலாக பே பண்ணுச்சு அப்படின்னா செகண்ட் ரோபோட்ஸ் எவ்வளோ பாயிண்ட் கலெக்ட் பண்ணும் அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேஸில் ஃபஸ்ட் ரோபோட் வந்து இந்த பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கே எல்லாம் 0 ஆகிடும், ரைட்? அப்போ மீதி வந்து பார்த்திங்கன்னா எந்த பாத்து இருக்குது, செகண்ட் ரோபோட் வரும்போது அதுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் கிடைக்கணும். ஸோ செகண்ட் ரோபோட் இப்படி வரலாம், இல்லைனா இப்படி வந்து இங்கே வரலாம். ஸோ இப்படி வந்தால் தான் அதுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், 4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் அது இப்படி தான் வரும், ரைட்டு? ஸோ அப்போ மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எவ்வளோ அக்வயர் பண்ணியிருக்கோம், 4 தான் கிடச்சிருக்கும். அந்த 4 தான் நம்ம அவுட்புட்டாக கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ we just need to return செகண்ட் ரோபோட்ஸ் எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுக்கு லாஜிக் என்ன அப்படின்னா, நம்ம டிஃப்ரெண்ட் பாத்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிக்கும்போது இப்படி வரலாம் ஃபஸ்ட் ரோபோட்டு, இல்லைனா இப்படி வந்து இப்படி வரலாம், இல்லைனா இப்படி வந்து கீழே வந்து வரலாம். ஸோ இத்தனை பாத் இருக்குது, கரெக்டாக? ஸோ அது எந்த இடத்துல கீழே இறங்குது அப்படின்றது தான் முக்கியம். இப்போ 8th பொசிஷன், அதாவது 0th பொசிஷனில் கீழே இறங்கினா அது எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கும், மீதி பாயிண்ட்ஸ் எவ்வளோ லெஃப்டாக இருக்கும், மீதி எவ்வளோ லெஃப்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும், அவ்வளோதான், ரைட்? இப்போ இந்த பொசிஷனில் கீழே இறங்கினா மீதி எவ்வளோ பாயிண்ட்ஸ் லெஃப்டாக இருக்கும், இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் லெஃப்டாக இருக்கும், இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் லெஃப்டாக இருக்கும், ரைட்டா? ஸோ அது எந்த பொசிஷனில் கீழே இறங்குது அப்படின்றதுக்கு 0ல் இறங்கினா மீதி எத்தனை பாயிண்ட்ஸ் லெஃப்டாக இருக்கும். ஸோ எத்தனை பாயிண்ட்ஸ் லெஃப்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 2D அரே, ரைட்? சப்போஸ் இது வந்து இந்த இடத்துல கீழே இறங்கி இப்படி போகுது அப்படின்னா எங்கே என்னென்ன பாயிண்ட்ஸ் மீதி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட் 2க்கு இந்த பாயிண்ட்ஸ், அதாவது டாப்பில் இந்த பாயிண்ட்ஸ் மீதி இருக்கும், அப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் மீதி இருக்கும், ரைட்டா? ஸோ இது ரெண்டுத்தில் எது மேக்ஸிமமோ
அதை தான் ரோபோட் 2 எடுத்துக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு லூப்பில் ரைட்டு ஒரு லூப்பில் இங்கே வந்து கீழே இறங்குதா, ஐ வந்து 0ல் கீழே இறங்குதா, இல்லை 1 பாயிண்டில் கீழே இறங்குதா, அதுக்கு ஒரு லூப்பு. எந்த இடத்துல கீழே இறங்குது அப்படின்றதுக்காக மேலே ஒரு லூப்பு. ரைட்டு. ஸோ இப்போ 0ல் கீழே இறங்குது அப்படின்னா இப்போ நமக்கு மீதி பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, டாப்பில் இருக்கிற மீதி பாயிண்ட்ஸ் அது எல்லாத்தையும் டாப் 2ல் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாப் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 0லேருந்து ஆரம்பிக்கும். 0 இப்போ 0த்துலேருந்து நம்ம 0த்துலேருந்து ஃபுல்லாக லூப் அடிக்கிறோம் இந்த ஜேக்கு. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ 0வாக இருக்கும்போது நம்ம ஜே 0 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். எப்போ ஆட் பண்ணணும்? சப்போஸ் ஐ இங்கே இருக்குன்னா ஜே இதை விட அதிகமாக இருந்தால், ஏன்னா ரைட் சைடில் இருக்கிறதா மீதி இருக்கிற பாயிண்ட்ஸ் கரெக்டாக. ஸோ அந்த மீதி இருக்கிற வேல்யூஸ் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ இங்கே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம இங்கே கீழே இறங்கியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ நம்ம இங்கே கீழே இறங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த டாப் 2ல் இந்த மீதி எலிமெண்ட்ஸ் இதை தான் ஆட் பண்ணணும். ஸோ ஐ ஜே வந்து எப்பப்பெல்லாம் ஐயை விட கிரேட்டராக இருக்கோ அதெல்லாம் இந்த டாப். ஸோ இதில் லூப் அடித்து இப்போ ஜே வந்து இந்த இடத்துல வரும்போது ஐயை விட கிரேட்டராக ஐ இங்கே இருந்துச்சுன்னா ஜே இங்கே இந்த வேல்யூ ஜேலேருந்து ஃபுல்லாக கிரேட்டர். அப்போ அந்த இந்த வேல்யூ ஃபுல்லாத்தையும் நம்ம டாப் 2ல் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ எந்த ரோவில் இருக்கும்? 0ல் இருக்கும். காலம் வந்து ஜேத் காலம். ஸோ இந்த நான் 3த்தையும் ஆட் பண்ணிட்டோம். இது வந்து டாப் 2. அதுக்கப்புறம் ஐ இங்கே இருக்குன்னா பாட்டம் என்ன இருக்கும்? பாட்டம் இது. அப்போ பாட்டம் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜே இங்கேருந்து வருது அப்படின்னா ஜே எங்கே இருக்கோ அங்கேருந்து ஆரம்பிக்கும், I-1 வரைக்கும் போகும். சப்போஸ் ஜே 0ல் இருக்குன்னா இங்கேருந்து ஆரம்பித்து I-1 வரைக்கும் போகும். ஓகே. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து ஐ வரைக்கும் I-1 வரைக்கும் போயிட்டு செகண்ட் ரோவில் இந்த இடத்துலேருந்து இந்த மீதி வால்யூஸை ஆட் பண்ணிக்கிறோம் பாட்டம் 2ல். இப்போ இந்த இது ஆட் ஆகிடுச்சு, இந்த இது ஆட் ஆகிடுச்சு. ரைட்டு. ஸோ 0லேருந்து ஃபுல்லாக அடிக்கிறோமா? ஸோ ஒரு வேல்யூவாக போய் ஆட் பண்ணணும் கரெக்டாக. அப்போ 0லேருந்து ஃபுல்லாக போகும்போது ஒரு வேல்யூவாக போய் ஆட் பண்ணணும். இந்த வேல்யூ ஆட் பண்ணணும், இந்த வேல்யூ ஆட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து இந்த லூப்பு. ஸோ இது பாட்டம் 2ல் இந்த வேல்யூ ஆட் பண்ணிடுறோம். ஓகே. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுத்தில் எது கிரேட்டர்னு பார்க்கணும். ஏற்கனவே இந்த வேல்யூவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2 ப்ளஸ் இந்த பாட்டம் 2 இது ரெண்டுத்தில் எது கிரேட்டர்னு பார்க்குறாங்க. ஸோ இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஸோ நம்ம இந்த இடத்துல கீழே இறங்குறோம் அப்படின்னா அதாவது ரோபோட் 1 வந்து இப்படி வந்து இந்த இடத்துல கீழே இறங்குது அப்படின்னா மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது மீதி இருக்குது, இந்த டாப் மீதி இருக்குது, இந்த பாட்டம் இந்த பார்ட் மீதி இருக்குது, அப்புறம் இந்த பார்ட் மீதி இருக்குது. இந்த டாப் பார்ட் எல்லாத்தையுமே நம்ம இந்த டாப் 2ல் ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த பாட்டம் பார்ட் எல்லாமே இந்த பாட்டம் 2ல் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது ரெண்டுத்தில் எது அதிகமோ அதை தான் ரோபோட் 2 எடுக்க போகுது. ரைட்டா? ஸோ அது ரெண்டுத்தில் எது அதிகமோ அதை எடுத்துக்கணும். அப்புறம் ஏற்கனவே இறங்கியிருக்கோம்ல, இங்கே இறங்கியிருக்கோம், இங்கே இறங்கியிருக்கோம், எது அதில் மேக்ஸோ அதுதான் ரோபோட் 2. ஏற்கனவே இருக்கிற ரோபோட் 2ல் என்ன வேல்யூ இருக்குது? இங்கே இறங்கும்போது ஏற்கனவே இங்கே வேல்யூ வந்திருக்கும்ல, இங்கே கீழே இறங்கியிருந்தால் இது அதிகமாக இல்லை இது அதிகமாக பார்த்துருப்போம்ல. ஸோ இருக்கிறதுலே நம்ம அதிக ரோபோட் 2-வாக ட்ராக் பண்ணுறோம். அப்போ அதிக ரோபோட் 2-வை ட்ராக் பண்ணும்போது ஸோ இங்கே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ரோபோட் 2 இந்த இடத்துல 0 தான். ஸோ ஒரு வாட்டியும் என்ன பண்ணுறோம்னா இந்த லூப்பில் ஆட் பண்ணிட்டே போகிறோம். ரைட்டா? இந்த லூப்பில் இந்த ஒரு வேலையும் பாட்டமை ஆட் பண்ணிட்டே போகிறோம். அப்படி பாட்டமை ஆட் பண்ணிட்டே போகிறோம். ஒரு லூப்பில் டாப்பையும் ஆட் பண்ணிட்டே போகிறோம், பாட்டமையும் ஆட் பண்ணிட்டே போகிறோம். ரைட்டு. ஸோ இதை ஆட் பண்ணிட்டே போகும்போது ரோபோட் 2-ஓட வேல்யூ எது அதிகமோ அந்த அதிக வேல்யூ எடுத்துக்கிறோம். வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ரோபோட் வந்து இப்படி வந்திருக்குன்னு வச்சிங்களேன். அதாவது இந்த டவுனில் வந்து இப்படி வந்திருக்கு அப்படின்னா நமக்கு எவ்வளோ செகண்ட் ரோபோட்டுக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 9 வந்திருக்கும். கரெக்டாக? அப்போ ரோபோட் 2 வந்து 9 இருக்கும். ஓகே. இப்போ ரெஸ்ஸில் வந்து 9 ஆயிடுச்சு.
ரெஸ்ஸில் வந்து 9 ஆயிடுச்சு. ரைட். அடுத்த வாட்டி இப்படி வந்து இப்படி வந்திருக்கு அப்படின்னா இப்போ ரோபோ 2 வேல்யூ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தில் எது மேக்ஸிமம் 4ன்னு இருக்கும். ஓகே, இப்போ 4 வந்துருச்சுன்னா இப்போ புதுசாக 4 வந்திருக்கு. இப்போ ஏற்கனவே இருந்த ரெஸ்ஸில் இருக்கிற வேல்யூவும் இந்த 4ஐயும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். எது மினிமமோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ரோபோட் 1 எந்த பாத்தை சூஸ் பண்ணுன்னா ரோபோட் 2க்கு எது மினிமம் வேல்யூ அதை தான் சூஸ் பண்ணும். ஸோ ஏற்கனவே ரோபோட் 2 கலெக்ட் பண்ண வேல்யூ 9, ரைட். இப்போ புதுசாக ரோபோட் 2 கலெக்ட் பண்ணுற வேல்யூ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த பார்த்து தான் ரோபோட் 1 சூஸ் பண்ணும். ரைட். இப்போ இப்படி வந்து இப்படி வந்திருக்கு அப்படின்னா இது வந்து 6, ரைட். இப்போ வந்து 6 இதை விட கம்மியாக இல்லை. அப்போ ரெஸ் வந்து 4 தான். இப்போ ரெஸ்ஸை அப்டேட் பண்ணிட்டு போயிடணும். ஓகே, ஸோ லாஜிக் இஸ் பேசிக்கலி ஒரு எந்த இடத்துல நம்ம கீழே இறங்குவோம். ஃபஸ்ட்டு 0ல் கீழே இறங்கலாம், இல்லை 1ல் கீழே இறங்கலாம், இல்லை 2ல் கீழே இறங்கலாம். அப்போ இப்போ 0ல் கீழே 1ல் 2 கீழே இறங்கணும்னா மீதி டாப்பில் எவ்வளோ லெஃப்ட் ஆகிருக்கு அதுதான் ரோபோட் 2 எடுக்க போகுது. அப்புறம் பாட்டமில் எவ்வளோ லெஃப்ட் ஆகிருக்கு இது ரெண்டுத்தில் எது மேக்ஸோ அதுதான் ரோபோட் 2 எடுக்க போகுது. ஸோ ரோபோட் 2 எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ எடுக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இது ரெண்டுத்தில் எது மேக்ஸோ ரோபோட் 2 அவ்வளோ எடுக்க போகுது. அப்புறம் ஏற்கனவே இருக்கிற வேல்யூ இருக்குல்ல, ரோபோட் 2 ஏற்கனவே எடுத்த வேல்யூ அதில் கம்பேர் பண்ணி அதில் மினிமம் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ரோபோட் 1 will choose the path such that robot 2 is minimum. ஸோ அதில் மினிமம் வேல்யூ எடுத்துக்கிட்டு ஃபைனலாக இந்த ரெஸ்ஸை அப்டேட் பண்ணிட்டு போயிடும். ஸோ இதுதான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா இது இஸ் ஆர்டர் ஆஃப் n³ டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ஸோ இதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது? ஸோ ஆப்டிமைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு பர்டிகுலர் இடத்துல நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 2D அரே இருக்குது அப்படின்னா, ரைட், இது மாதிரி நிறைய இருக்குது. ரைட். இப்போ ரோபோட் 1 வந்து இந்த இடத்துல இறங்கி இப்படி போயிடுது. இப்படி வந்து ரோபோட் 1 இப்படி இறங்கி இப்படி போயிடுது. நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? மீதி இருக்கிற இந்த டாப் பார்ட்டில் இதோட இந்த அடிஷன் பண்ணணும். அப்புறம் இந்த பார்ட் அடிஷன் பண்ணணும். ரைட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு லூப் போட்டணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணோம், இதுக்கு ஒரு லூப் போட்டணும், இதுக்கு ஒரு லூப் போட்டணும். ஸோ இந்த அடிஷனை மட்டும் என்ன பண்ணலாம்னா நம்ம ஆப்டிமைஸ் பண்ணலாம் ப்ரிஃபிக்ஸ் சம் யூஸ் பண்ணி. ரைட். ஸோ இதோடைய அடிஷன் என்ன? டோட்டல் அடிஷன், இதோட அடிஷன் டோட்டல் அடிஷன் மைனஸ் திஸ் அடிஷன், இந்த பார்ட்டோட அடிஷன். ரைட். இப்போ ஒரு ப்ரிஃபிக்ஸ் அரே வச்சுக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரிஃபிக்ஸ் அரே, டாப்புக்கு 1 பாட்டமுக்கு 1. ஸோ ப்ரிஃபிக்ஸ் சம்மரி என்ன பண்ணுன்னா திஸ் பார்ட் ப்ரிஃபிக்ஸ் சம்மரி உங்களுக்கு தெரியும். திஸ் பார்ட் வில் ரெப்ரசன்ட் த ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் 2 elements. ரைட். 0ல் வந்து 0ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த பார்ட்டில் இப்போ i+1ல் என்ன இருக்குன்னா, ஓகே, அதாவது i+1 இதுதான் i. ஓகே, அப்போ யூஸ்வலாக ப்ரிஃபிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கும் ப்ரிஃபிக்ஸ் சம்மில். லெட்ஸ் ட்ரா திஸ். ஓகே, இப்போ ப்ரிஃபிக்ஸ் சம் அரே கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்னா யூ டிக்ளேர் அ ப்ரிஃபிக்ஸ் சம் ஃபார் பாட்டம் 1 அண்ட் ஸ்மால் 1. இதில் என்னென்னா ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கும், n+1க்கு அலோகேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த பார்ட் 0ன்னு இருக்கும். இந்த பார்ட்டை நான் ஃபில் பண்ணும்போது இதுதான் i+1, கரெக்ட். i+1 தான் இது கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ். இதை நான் ஃபில் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிறது ஐயை ஆட் பண்ணிப்பேன், ப்ளஸ் இந்த இண்டெக்ஸுக்கு வேல்யூ ஆட் பண்ணிப்பேன். ஓகே, 0, i. இந்த இதுக்கு பாட்டமுக்கு பார்த்தீங்கன்னா 1, i. ஓகே, அப்புறம் பாட்டம் ப்ரிஃபிக்ஸ் அரே இருக்கிற. ஸோ ப்ரீவியஸ் எலமெண்ட்டை ஆட் பண்ணிப்பேன், இதை ஆட் பண்ணிப்பேன். ஸோ இந்த இது ஃபில் பண்ணும்போது ப்ரீவியஸ் நம்ம ஆட் பண்ணிப்பேன், இதை ஆட் பண்ணிப்பேன். அப்போ இதை ஃபில் பண்ணும்போது இதோட ப்ரீவியஸ் எலமெண்ட் என்ன அப்படின்னா சம் ஆஃப் ஆல் தீஸ் எலமெண்ட்ஸ், ரைட். அதான் ப்ரீவியஸ் எலமெண்ட். அது கூட இதை ஆட் பண்ணால் இந்த ப்ரிஃபிக்ஸ் சம் வந்துடும். ஸோ இந்த இடத்துல என்ன ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n+1ல் சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் ஃபில் ஆகும். அதாவது n இண்டெக்ஸில் எல்லாத்துடைய சம்மும் இருக்கும், கம்ப்ளீட் சம் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு பர்டிகுலர் ஐயில் கீழே வருது அப்படின்னா நான் வந்து இப்போ இந்த இடத்துல கீழே வருதுன்னா
டோட்டல் சம் எதில் இருக்குது? எண்ணில் இருக்குது. அதுலேருந்து நான் எதை மைனஸ் பண்ணணும்? ஐ வந்து இந்த இடத்துல இறங்குதுன்னா அது கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா i+1 இருக்கும். ஸோ இதை நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த சப்பரே கிடச்சிரும். திஸ் இஸ் நத்திங் பட் த டாப் சம், டாப் ரைட். பாட்டம் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஐ என்ன இருக்குதோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஐ இங்கே இருக்குது, கரெக்டாக? ஸோ பாட்டமில் கரஸ்பாண்டிங் ஐ வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஐ வேல்யூ என்னென்னா இந்த சம்மை ரெப்ரசன்ட் பண்ணும். இதை சேர்த்தனா i+1 இருக்கும். ஸோ இந்த சம்மை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ பாட்டம் ரைட் இஸ் ஜஸ்ட் பாட்டம் ப்ரிஃபிக்ஸில் ஐ எடுத்தால் பாட்டம் வந்துடும். ஸோ டாப்பும் வந்துருச்சு, டாப் ரைட்டும் வந்துருச்சு, பாட்டம் லெஃப்ட்டும் வந்துருச்சு, ரைட்? இது ரெண்டுத்தில் எது மேக்ஸு? அதை எடுத்துடணும். அதை எடுத்துட்டு ஏற்கனவே இருக்கிற ரோபோட்டோட பார்த்தோம், இந்த கரண்ட்டாக வர ரோபோட்டு பார்த்து எதில் மினிமமோ அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா மினிமம் நம்ம ரோபோட் ஒன்று எப்படி சூஸ் பண்ணோம்னா ரோபோட்டோடைய பார்த்து மினிமமாக இருக்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணுவோம், ரைட்டு? ரோபோட் ஒன்று இப்படி வந்து இப்படி போகலாம், இப்படி வந்து இப்படி போகலாம். ஸோ இது இப்படி வரும்போது நம்மளுடைய ரோபோட்டு பார்த்து எவ்வளோ இருக்குது? இப்படி வரும்போது ரோபோட்டு பார்த்து எவ்வளோ இருக்குது? ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, 9 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரோபோட்டு பார்த்து 9 இருக்குது. இப்படி வரும்போது ரோபோட்டு பார்த்து 5 இருக்குது அப்படின்னா அப்போ ரோபோட் ஒன்று இப்படி தான் வரும். ஸோ ஏற்கனவே 9, 5 அது எது மினிமமோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும், எடுத்து அப்டேட் பண்ணிக்கணும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி, அவ்வளோதான். ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா we are using extra space, ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்லாமல் பண்ணுறது என்னன்னா ஃபஸ்ட்டு இந்த டாப் சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சிடுறோம். ஓகே, ஒரு டாப் சம்மில். ஸோ இந்த 2, 3, 2, 5, 4 எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இறங்கும்போது என்ன அப்படின்னா மீதி டாப் சம்மில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ மட்டும் மைனஸ் பண்ணணும், கரெக்டாக? 0 of i மட்டும் மைனஸ் பண்ணணும். ஸோ டாப் சம்மில் இந்த 2 மைனஸ் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது தான் டாப் சம். ஸோ டாப் சம் தெரிஞ்சிருச்சு. பாட்டம் சம்மில் என்ன அப்படின்னா ஓகே, இப்போ டாப் சம் பாட்டம் சம் என்ன இருக்குது? டாப் சம் வந்து இது இருக்கும், பாட்டம் சம் வந்து இப்போ வந்து பாட்டம் சம் 0 தான் இருக்கும், ரைட்? ஏன்னா இந்த இடத்துல இறங்கும்போது பாட்டம் சம் எதுவுமே கிடையாது. ஸோ பாட்டம் சம் 0 இருக்கும். இப்போ அடுத்த வாட்டி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டை நம்ம பாட்டம் சம்மில் ஆட் பண்ணிடணும், விச் இஸ் ஆஃப் 0, 1, 0 ஃபஸ்ட்டு ரோவில் இதை ஆட் பண்ணிடணும். ஸோ இங்கே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா பாட்டம் சம்மில் இதை ஆட் ஆகிடும். இங்கே அடுத்த வாட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா டாப் சம்மில் இதை கழிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு 2 கழிச்சோம். இப்போ 2, 3, 2 + 5 + 4 இருந்துச்சு டாப் சம்மில், எல்லாத்தையும் ஆட் பண்ணி, ரைட்டா? ஃபஸ்ட் வாட்டி லூப் வரும்போது இதை கழிச்சிட்டோம். அப்புறம் பாட்டம் சம் வந்து 0 இருக்குது. இந்த கழிச்சிட்டு இது டாப் சம்மு, பாட்டம் சம் 0. ஓகே, இது ரெண்டுத்தில் எது மேக்ஸு, ரைட்டு? அப்புறம் நம்மளுடைய ரெசிவியும் இதுலேயும் எது மினிமம் அதை தான் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம், ரைட்? அடுத்த வாட்டி இங்கே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 5 இதில் கழிக்கிறோம், பாட்டம் சம்மில் போய் இதை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டுத்தில் எது மேக்ஸு, அப்புறம் ப்ரீவியஸ் ரோபோட் இதில் எது மினிமம் அதை போய் இதில் அப்டேட் பண்ணிக்கிறோம். அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இறங்கும்போது டாப் சம்மில் இதை கழிச்சிடுறோம், எல்லாமே காலி. பாட்டம் சம்மில் இந்த 5 ஆட் பண்ணிடுறோம். இப்போ இது ரெண்டுத்தில் எது மேக்ஸு, அப்புறம் ப்ரீவியஸ் எது மினிமம் அதை பார்த்து ரெசல்ட் அப்டேட் பண்ணிட்டு ஃபைனலாக ரெசல்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன். இதுதான் ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஆர்டர் ஆஃப் 1 ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. தேர்ஸ் நோ ஸ்பேஸ் யூஸ்ட்.